ஹாய் கேடீஸ். டெலிவரிக்கு இன்னும் 24 டேஸ் தான் இருக்குது. பாப்பா எந்திரிச்ச உடனே அவள் கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவளுக்கு தேவையான காலை கடனெல்லாம் முடிச்சாச்சு. சந்தையில் மிளகு தக்காளி கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பொரித்து அலசிட்டு இருந்தாங்க. கீரை மட்டும் செஞ்சால் பத்தாது, பாப்பாவுக்காக கேரட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு அம்மா கேரட் துருவி கொடுத்தாங்க. கையோடு ரெண்டுமே ஒட்டுக்கா தாளித்து விட்டுட்டேன். ரெண்டுமே வெந்துருச்சு. கீழே உட்காந்து தேங்காய் துருவ முடியலைங்க. அதனால தான் நான் வச்சுருக்க மிஷின் தான் என்னோடய ஹஸ்பண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக துருவுது. துருவன கையோடு இவங்க 2 பேர்த்துக்கும் தேங்காயை தூவி விட்டாச்சு. தன்வியோட கிரைண்டருக்குள்ளே ஏதாவது போட்டுகிட்டே இருந்தால் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. இல்லைனா அம்மா தூ அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். துணி என்னமோ வாஷிங் மிஷின் தான் துவைக்கும். அது கையில் அலசினா தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அலசுறது மட்டும் கையில் அலசிக்குவோம். அதுவும் நான் அலச மாட்டேன், என்னோடய ஹஸ்பண்டும் தன்வியும் தான் அலசுவாங்க. தன்வி கிரைண்டர் பார்த்தீங்களா, வாயை திறந்துருச்சு. வெந்தயம்னா விரும்பி சாப்பிடுவா. அவளுக்காகவே முன்னாடி நாளே ஊற வச்சுருவேன். சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக அவளே குடிச்சிருவா. பழைய சாப்பாட்டில் முன்னாடி நாளே உப்பும் தண்ணியும் ஊற்றி அம்மா வச்சுருவாங்க. லைட்டாக புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நானும் கொஞ்சம் சத்து ஏற்றிக்கலான்னு 1 கிளாஸ் ஊற்றி கல்ப்பாக அடிச்சிருவேன். தன்வி கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. சமைக்கும்போது கையில் லைட்டாக சுட்டுருச்சு. அதான் என் புள்ள பாசமாக ஊதிட்டுருக்கா. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.